அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரைவேட் ஸ்கூல் 12th படிச்சுட்டு இருந்த மாணவி மேலே இருந்து தற்கொலை பண்ணிக்கொண்ட ஒரு சம்பவம். இந்த சம்பவம் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அவங்க சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அந்த சார்ஜ் ஷீட்டை தொடர்ந்து இதுக்கு பெட்டிஷனாக இருக்கக்கூடிய செல்வி ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட வேண்டும் மக்களே. அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனுக்கு எவ்வளவு அலப்பறை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதை தொடர்ந்து நேற்று நடந்த கோர்ட் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் 12th படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற பெண் தற்கொலை பண்ணிக்கொண்ட சம்பவத்தை தொடர்ந்து சிபிசிஐடி போட்ட சார்ஜ் ஷீட்டை நம்பர் பண்ண விடாமல் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் அப்படிங்கிற பெயரில் கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலமாக இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விசித்திரமான வழக்குன்னு சொல்லலாம் மக்களே. இப்போ இந்த வழக்கில் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் அப்படிங்கிறதே போட வேண்டும். அதற்கு முன்னாடி அவங்க 91 சிஆர்பிஸில் சில விஷயம்லாம் கேட்குறாங்க. அதை கேட்பதற்கு இவங்க தரப்பிலிருந்து, அதாவது அரசாங்க தரப்பிலிருந்து, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தரப்பிலிருந்து இதை கொடுக்க முடியாது, ஏனென்றால் இதெல்லாம் பப்ளிக் டாக்குமெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு கவுண்டர் கொடுத்துட்றாங்க. அதற்கு எதிரான இன்னொரு கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டை இவங்க சைடில் சப்மிட் பண்ணோம். அதற்கு போன முறையே கொடுத்துருக்க வேண்டும். போன முறை திரு பாப்பா மோகன் வராத காரணத்தினால ரிட்டன் ஆர்கியூமெண்ட் கொடுத்துருக்கலாம், கொடுக்கவில்லை. ஓரல் ஆர்கியூமெண்ட் தான் போன இடம் முடிச்சிருக்காரு. சரி, ஓகே. ஓரல் ஆர்குமெண்ட்டு போகிறதுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டி இல்லை கள்ளக்குறிச்சி கோர்ட்டில். நேற்று ஓரல் ஆர்குமெண்ட் போனது மக்களே. ஸோ இதற்கு பிறகு 24/9 இந்த கேஸ் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இந்த ஒரே ஒரு விஷயம், அதாவது 91 சிஆர்பிசியின் படி இவங்க கேட்டிருந்த ஜென்ரல் டைரியாக இருக்கட்டும், இந்த 23 சம்திங் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ஓப்பன் ஆகலன்னு சொன்ன அந்த விஷயமா இருக்கட்டும், அப்புறமா இந்த சிடிஆராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ஐபிடிஆராக இருக்கட்டும், இதெல்லாம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான போடப்பட்ட பெட்டிஷனுக்காக 24/9 தீர்ப்பு வரப்போகிறது. இப்போ இந்த தீர்ப்பு எப்படி வரும்னு நான் சொல்கிறேன் மக்களே. அதாவது இது ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயந்தான். ஒரு எந்தெந்த டாக்குமெண்ட்டை பப்ளிக்கில் ஷோகாஸ் பண்ணமோ அதை மட்டும்தான் ஷோகாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சட்டம் இருக்கிறது. சில டாக்குமெண்ட்ஸை ஓவர் த கோர்ட், ஓவர் த டேபிள், அங்கேயே நீங்கள் பார்த்துட்டு உடனே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த அடிப்படை ஜென்ரல் டைரியாக இருக்கட்டும், சொல்லக்கூடிய மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு கோர்ட் ஆர்டர்ஸும் இருக்கிறது, அதுக்கு ரூலும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இதை கொடுக்காமல் நீங்கள் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடுங்க அப்படிங்கிறதை தான் 24/9 அன்னைக்கு வரக்கூடிய தீர்ப்பாக இருக்க முடியும். இப்போ எதுக்கு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வழக்கில் போடப்பட்ட எஃப்ஐஆரில் 5 people வேர் ரிமாண்டட், அக்யூஸ் பண்ணப்பட்டாங்க. அந்த அக்யூஸ் பண்ணப்பட்ட 5 பேரில் சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு பிறகு 2 பேர், அதாவது 2 டீச்சர்ஸ் நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த டீச்சர்ஸை நீக்கினது அவங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிற அவங்க பெட்டிஷனர் அப்படிங்கிற காரணத்தினால 2 டீச்சரை நீக்கினதுக்கு ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தால் தெரிவிங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடப்படுகிறது. இப்போ இதில் இது கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதே இவங்க போட முடியாது. ஏனென்றால் எஃப்ஐஆர் போட்டதே 306 ஐபிசி போட்டிருக்காங்க. அபட்மெண்ட் டு சூசைட் தான் போட்டிருக்காங்களே தவிர இது மர்டர் கேஸாக ஃபைல் பண்ணப்படவே இல்லை, அண்ட் போக்சோவும் போடப்படவில்லை. ஸோ அபட்மெண்ட் டு சூசைட் அப்படிங்கிறதே நீங்கள் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனில் இல்லை இது மர்டர் கேஸு நீங்கள் மாற்ற முடியாது. அப்படி மர்டர் கேஸாக இவங்க மாற்றணும், செல்வி தரப்பில் மாற்றணும் அப்படின்னா அதற்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோ இல்லை விட்னஸோ காட்ட வேண்டும். அது 2மே கிடையாது இவங்ககிட்ட. ஸோ 2மே இல்லை அப்படிங்கிறப்போ இது மர்டர் ட்ரையலாக மாற்ற முடியாது, மர்டர் கேஸாக செக்ஷன் ஆல்ட்டும் பண்ண முடியாது எஃப்ஐஆரில். இப்போ ஒரு விஷயம் என்ன கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, இது தற்கொலை தான் அப்படிங்கிறதை ஆரம்பத்தில் போட்ட எஃப்ஐஆர்லேருந்து ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க. இப்போ இதை தற்கொலையை அவங்க கொலைன்னு மாற்ற முடியாது, கொலைன்னு பேச முடியாது. இப்போது இந்த 2 டீச்சரை நீக்கினதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு மட்டும் தெரிவிக்க முடியுமே தவிர மற்ற எதையும் எக்ஸ்ட்ரா போட முடியாது. அப்படி அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னால் ஏன் அப்ஜெக்ஷன் இருக்குது, எதுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது, என்ன காரியம் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலாம். இப்போ அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சார்ஜ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்பார்கள், நீதிபதி பார்ப்பார். ஸோ இதில் என்ன அவங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்னா 24/9 அன்னைக்கு ஒரு ஆர்டர் வரும் மக்களே. அந்த ஆர்டரில் நீங்கள் கேட்ட ஜிடியாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இது எதுவுமே கொடுக்க முடியாது, நீங்கள் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் சீக்கிரம் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுவாங்க. இப்போ அதுக்கு என்ன ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
எங்களுக்கு இது 2 பேரை நீக்கியதில் சந்தேகம் இருக்குது. ஆனால் ப்ராசிக்யூஷன் சைடில் இருந்து எங்களுக்கு தேவையான ஆவணங்களை கொடுக்க மறுப்பதின் காரணத்தினால் எங்களுக்கு இன்னும் சந்தேகம் அதிகரிக்குது. ஸோ அப்படி தான் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் நாங்கள் போடுறோம், அதன் அடிப்படையில் நாங்கள் இதை அப்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. ஏனால் இந்த பழி, அதாவது உங்களுக்கு ஏன் இந்த இடத்துல இவங்க நீக்கினதில் அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத முழுக்க முழுக்க ப்ராசிக்யூஷன் மேலேயே நாங்கள் சில ஆவணம் கேட்குறோம், நீங்கள் தர மாட்டேங்கிறீங்க, நீங்கள் தராத காரணத்தினால எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இன்னுமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட்டை அப்படி மாற்றி போட்டு விட்ருவாங்க. இப்போ இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை நீதிபதி அக்செப்ட் பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். ஸோ கண்டிப்பாக நீதிபதி அக்செப்ட் பண்ண மாட்டார் இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை. ஸோ அக்செப்ட் பண்ணாமல் இந்த சார்ஜ் ஷீட்டை நம்பர் பண்ணுவதற்கு அவர் பார்ப்பார். இப்போ நம்பர் பண்ணிட்டா என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜ் ஷீட் அப்படிங்கிற கண்டென்ட் வெளியே வரும். இப்போ இன்னொரு விஷயம், இந்த சார்ஜ் ஷீட்டை பொறுத்தளவுக்கு என்ன தெளிவாக போட்டிருக்காங்கனால், ஸ்ரீமதி அப்படிங்கிற மாணவி இறந்தது தற்கொலை பண்ணி தான் இறந்துருக்காங்க. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இறந்ததுக்கான காரணம் யார் அப்படின்னால் செல்வி அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க சார்ஜ் ஷீட்குள்ளே. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த எஃப்ஐஆர் அபெண்ட்மெண்ட் டு சூசைட் தான் போடப்பட்டிருக்கு. இப்போது இந்த சார்ஜ் ஷீட்டின் படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மேலே ஹாஸ்டலுக்கு பெர்மிஷன் வாங்காத ஒரு செக்ஷன் தான் போடப்படுது. அப்போது இந்த செக்ஷன் எப்படி ஆல்ட்ரு ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அபெண்ட்மெண்ட் டு சூசைட் ஐபிசி 306 அப்படிங்கிற அபெண்ட்மெண்ட் டு சூசைட் அப்படிங்கிற அந்த ஒரு எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷனுக்கு கீழே யார் ப்ராசிக்யூட் பண்ணப்படுகிறார்கள், யார் அக்யூஸ் பண்ணப்படுகிறாங்க அப்படிங்கிற விவரங்களை இன்னும் தெளிவுபடுத்தவில்லை. ஏனால் எஃப்ஐஆர் போட்டது 306 ஐபிசி விச் இஸ் அபெண்ட்மெண்ட் டு சூசைட். இப்போது இந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அப்போ இந்த தற்கொலைக்கு காரணம் யார் அப்படிங்கினால் காரணம் செல்வி. ஏன் எப்படி காரணம்னால் நமக்கு நிறைய கதை வரும். அந்த பொண்ணு ஒரு பாயிண்ட்டை பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த பாயிண்ட்டை பேசிட்டு சந்தேகப்பட்டது, யூரின் எடுத்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து செக் பண்ணது, ஸோ நீ முழுகாமல் இருக்கியான்னு பார்த்தது, அந்த பொண்ணை போட்டு சித்திரவதை பண்ணது, ஜூலை 10 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பண்ண அந்த ஃபோன் கால் அரை மணி நேரம் காரசாரமாக விவாதம் பண்ணது, இது எல்லா விஷயங்களும் கொண்டு வருவாங்க. இப்போ என்ன ஆகுனால், நீதிபதி அவர்கள் இந்த சார்ஜ் ஷீட்டை நம்பர் பண்ணுறப்ப என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கின்படி இந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க, இறந்து போனதுக்கு தற்கொலைக்கு யார் காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு செல்வி அப்படிங்கிற நபரை இந்த எஃப்ஐஆரில் ப்ராசிக்யூட் பண்ணுங்கள், நியூ எஃப்ஐஆர் ரெடி பண்ணுங்கள், அந்த நியூ எஃப்ஐஆரில் இந்த ஸ்கூல் தரப்பு மீது ஹாஸ்டல் ஆக்டை போடுங்க அப்படின்னு இதை சார்ஜ் ஷீட் நம்பர் பண்ணும்பொழுது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்துட்டா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இதற்கு ஒட்டி நடந்த கலவரம். இப்போது ஜூலை 12 அந்த பொண்ணு இறந்து போகிறாங்க, ஜூலை 17 ஒரு கலவரம் ஏற்படுது, கலவரத்தை ஏற்படுத்துகிறார்கள், ஸ்கூல் அடித்து உடச்சி எரிக்கிறாங்க இல்லைங்களா. இப்போது இந்த கலவரத்தில் மாட்டின அத்தனை பேர் என்ன சொல்லுவாங்கனால், அப்போது இதை ரொம்ப தெளிவாக இருக்குது, இந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கு, தற்கொலைக்கு காரணம் செல்வின்னு தெளிவாக இருக்குது. அப்போது செல்வி ஏன் அந்த 3 நாட்கள் நாடகம் ஆடி அவ்வளவு பொய்யான தகவலை கொடுத்து எதற்கு இத்தனை பேரை கூட்டி எதுக்கு ஸ்கூலை கலவரம் பண்ண வச்சா அப்படிங்கிற அடுத்த ஒரு பெருத்த கேள்வி ஏற்படும். ஸோ கலவர வழக்கில் இந்த ஒரு சார்ஜ் ஷீட்டோடைய முடிவை வைத்து கலவர வழக்கில் செல்விக்கு தண்டனை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால் இந்த வழக்கை விரைவில் முடிக்க விடுவதற்கு திரு பாப்பா மோகனோ செல்வியோ விடமாட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கிளியரான அனுமான மக்களே. ஸோ இதை பாருங்கள், நீங்கள் 1.5 வருஷமாக ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடுறதுக்கு இத்தனை ட்ராக் பண்ணிருக்காங்க. அடுத்தது ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஒரு ஹியரிங் போட மாட்டாங்க, டைம் வேணும் கேட்பாங்க. அடுத்த ஹியரிங் போட்டாங்கனாலும் இந்த காரணத்தை போடுவாங்க. அடுத்தது இந்த காரணத்தை போட்டதும் சார்ஜ் ஷீட் நம்பர் பண்ண போகும்பொழுது இதை எதிர்த்து ஹைகோர்ட்டில் போய் ஏதாவது பெட்டிஷன் போடுவாங்க, ஏதாவது ஸ்டே ஆர்டர் கேட்பாங்க, நம்பரிங்க்கு ஸ்டே ஆர்டர் கேட்பாங்க, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னால் இந்த கீழமை நீதிமன்றத்தில் இந்த சார்ஜ் ஷீட்டை நம்பர் பண்ணி இந்த மாணவி தற்கொலை பண்ணிட்டு இறந்ததுக்கு செல்வி தான் காரணம், ஸோ செல்வியை இந்த எஃப்ஐஆரில் ப்ராசிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டாருனால் இது செல்விக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை ஆகிவிடும். ஸோ அது வராமல் இருப்பதற்காக எல்லா வேலையும் பார்ப்பார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் பதிவு பண்ணுற மக்களே. இது நடக்கும்போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் உங்களால் ஈஸியாக. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.